அதுல ஒவ்வொன்றையும் இனிப்பை தாண்டி பல கனிமங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, நான் முதல்ல சொன்னேன், ஒரு பெண் குழந்தை இப்படி ஒரு உளவியல் சிக்கல் இருக்கு, ஒரு உளவியல் சிக்கல் இருக்கு, தேவையில்லாம ரொம்ப கோபம் வருது, ஒரு பல நேரங்களில் பரபரப்பா இருக்கிறோம், ப்ரீ மென்ஸ்ட்ருவல் டென்ஷன் சொல்லக்கூடிய மாதவிடாய்க்கு முன்னாடி ஒரு எரிச்சல் உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டே விஷயம் தான், மாதுளம்பழம், வாழைப்பழம். மாதுளை மனதில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்மோன்களை கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்ப தினம் மாதுளம்பழம் சாறு எடுத்துக்கொள்ளலாமே, தினம் கொஞ்சம் மாதுளம்பழம் உதிர்த்து தினம் நம் உணவில் எடுத்துக்கொள்ளலாமே. அதற்கு இணையாக மகிழ்ச்சியை தரக்கூடிய இன்னொரு பழம் வாழைப்பழம். இப்போ மாதுளையும் வாழையும் தினசரி இருக்கட்டும். சர்க்கரை வியாதிக்காரங்க வாழை வேண்டாம், வாழைப்பழம் வேண்டாம். மற்ற நம்ம வீட்டு குழந்தைகளாக இருந்தால் வாழைப்பழம் மிக, அதுல ஒவ்வொன்றையும் இனிப்பை தாண்டி பல கனிமங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, நான் முதல்ல சொன்னேன், ஒரு பெண்